கடந்த 2-3 தினங்களா இஸ்ரேலுக்கும் ஏமன்ல இருக்கிற ஹூதிகளுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்று வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் கூட ஏமன் தலைநகரா இருக்கிற சனால இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை மொத்தமா அழிச்சிருந்தாங்க. சோ இன்றைக்கு ஹூதிகள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த ஏர்போர்ட்டை நாங்க மொத்தமாக இழுத்து மூடுறோம், காலவரை இல்லாமல் இழுத்து மூடுறோம். ஏன்னா இந்த ஏர்போர்ட் மிகப்பெரிய சேதத்திற்குள்ளா இருக்குது. சோ இந்த ஏர்போர்ட்டை நாங்க எப்ப ரிப்பேர் பண்ணி முடிக்கிறோம்ன்றது எங்களுக்கே தெரியல. சோ அது வரைக்கும் நாங்க அந்த ஏர்போர்ட்டை இழுத்து மூடுறோம்னு சொல்லிட்டு ஹூதிகள் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஏர்போர்ட்டை இன்னைக்கு இழுத்து மூடிட்டாங்க. உண்மையாவே சொல்ல போனா ஹூதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான், மிகப்பெரிய பின்னடைவு தான் இது. ஏன்னா அவர்கள் இந்த ஏர்போர்ட், அப்புறம் துறைமுகம், இன்னும் பல இடங்கள்ல, முக்கியமான பல இடங்கள், அதாவது வருமானம் வரக்கூடிய பல இடங்களை இஸ்ரேல் குறி வச்சு அழிச்சிருக்கிறாங்க. சோ இந்த ஏர்போர்ட்ல என்ன அழிவுகள்லாம் நடந்திருக்குன்னு நம்ம பாக்குறப்ப, அந்த ஏர்போர்ட்ல உள்ள எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் அழிச்சிருக்கிறாங்க. அதிகமா அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல இருக்கிற கட்டிடங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறாங்க. முக்கியமா 6 விமானங்களை அழிச்சிருக்கிறாங்க. அதாவது பயணம் செய்யக்கூடிய 6 விமானங்களை அழிச்சிருக்கிறாங்க. இந்த விமானம் ஓடக்கூடிய ரன்வேஸ், அந்த பாதைகள் இருக்கும்ல, ரோடு, அந்த ரோடெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள் குண்டு குழியுமா இருக்கிற மாதிரி போல போட்டோஸ் எல்லாம் வந்த வண்ணம் இருக்குது. மேலதிகமா $500 மில்லியன் US வந்து ஹூதிகளுக்கு அந்த ஏர்போர்ட் மூலமா மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குது. $500 மில்லியன் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஏமன் ஹூதிகளுக்கு. சோ இப்படி ஒரு ஏர்போர்ட்டையே இன்னைக்கு உரு தெரியாம அழிச்சு வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். சரி, இப்படி ஒரு அழிவு நம்ம நாட்டுக்கு ஏற்படுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, உடனடியா நம்ம சமாதான ஒப்பந்தத்துக்கு போயிடுவோம், இனிமேல் இஸ்ரேல் மேல கைய வைக்க கூடாதுன்ற மாதிரிதான் மத்த நாடுகள் யாரா இருந்தாலுமே திங்க் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏமன்ல இருக்கிற ஹூதிகள் ஒரு பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க இஸ்ரேல் மேல. இந்த தாக்குதலுக்கு அவங்க ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா, டெல்லவியூ, இஸ்ரேல்ல இருக்கிற டெல்லவியூ பகுதிகளில் நடத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிசைலை நாங்க வான்பரப்புலயே வச்சு அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவங்க அழிக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த நேரத்திலயுமே அவங்க கொஞ்சம் கூட பயப்படாம ஹூதிகள் ஒரு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல தூக்கி நடத்தியிருக்கிறாங்க. சோ அவரோட தைரியத்தை நம்ம எல்லாருமே பாராட்டணும். இந்த நிலையில ஹூதிகள் இன்றைக்கு இன்னொரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, நாங்க அமெரிக்காவோட ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு நாங்க போயிட்டோம், இனிமேல் அமெரிக்க கப்பல்களை நாங்க செங்கடல்ல தாக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அதற்கு பதிலா அமெரிக்கா எங்கள் மேல வான்வழி தாக்குதல்கள் நடத்தக்கூடாது, அதாவது யமன் பகுதிகள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தாமல் இருந்தா நாங்க செங்கடல்ல போற உங்க அமெரிக்க கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ஏமன்ல இருக்கிற ஹூதிகளும் அமெரிக்காவும். இதுல நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்க போறோம். என்னன்னா, சோ இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, பாலஸ்தீனத்தை இவங்க கைவிட்டுருவாங்களா அப்படின்னு பாக்குறப்ப சுத்தமா கிடையாது. ஏன்னா ஹூதிகள் தெளிவா சொல்றாங்க, எங்களுடைய சமாதான ஒப்பந்தம் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் தான், இஸ்ரேலுக்கு கிடையாது. சோ இஸ்ரேலுடைய கப்பல்களும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய கப்பல்களும் செங்கடல்ல வந்துச்சு அப்படின்னா நாங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்துவோம்னு ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஊதிகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க வைக்கிற டிமாண்ட் ஒண்ணுதான், நீங்க காசா பகுதிகளில் இருந்து எல்லா இஸ்ரேலி துருப்புகளையும் வெளியேற்றுங்க, அந்த மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை செய்யுங்க, தண்ணீர், சாப்பாடு, உணவுகள், மருந்துகள் எல்லாத்தையுமே கொடுங்க, பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடு அறிவிங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம், இந்த போரை நாங்க உடனடியாக நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. எது எப்படி போனாலும் இன்றுவே காசாவை கைவிடாம, பாலஸ்தீனத்தை கைவிடாம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹூதிகள். இப்போ நிலவரம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அமெரிக்கா ஹூதிகள் மேல தாக்காது, ஹூதிகள் அமெரிக்கா மேல தாக்க மாட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கொஞ்சம் சேம் ஆயிட்டாங்க. இப்ப தனியா மாட்டிக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் தான். இப்ப இந்த நேரத்துல ஹூதிகள் என்ன தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்தினாலும் அமெரிக்கா பதிலடி தாக்குதல்கள் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிற பல முக்கிய பிரமுகர்கள், பல அரசியல்வாதிகள் எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டீங்களே, ட்ரம்ப் எங்களை கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு பலவிதமான வாதங்கள், பலவிதமான நியூஸ்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. நம்ம வரலாற்றை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, யூதர்கள் ஒரு வக்கர புத்தி கொண்டவங்க. என்னன்னா, அவங்க யாருமே தனியா யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. கூட ஏதாவது ஒரு அமெரிக்கா, ஏதாவது ஒரு பிரிட்டன், ஏதாவது பக்கத்துல ஒரு நாடை வச்சுக்கிட்டு தான் அவங்க அட்டாக்கு போவாங்க. இந்த நேரத்துல அமெரிக்காவும் லைட்டா கண்டுக்குதுன்றப்ப இஸ்ரேலுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தியும் இஸ்ரேலை சுத்தியும் வந்த வண்ணம் இருக்குது. சோ எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க, பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க, ஹூதிகளுக்காக துவா செய்யுங்க, அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.